தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நெல்லையில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் கூடல், கோடநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்பாக 2 பேர், அதாவது மனோகர் மற்றும் மாயாண்டி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கழிவுகள் வேறு எங்கெல்லாம் கொட்டப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான ஆய்வு மாவட்ட நிர்வாகம் தரப்புல மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வடக்கு அரியநாயபுரம் இளந்தகுளம் சாலையில கொட்டப்பட்ட கழிவுகள் கண்டறியப்பட்டது. அதே போல சீதப்பரப்பநல்லூர் பகுதியிலையும் அந்த கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சீதப்பரப்பநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும், முக்குடல் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் என கூடுதலாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மொத்தம் என 5 வழக்குகள் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய அடிப்படையிலும், சிசிடிவி கேமரா காட்சிகளை விசாரணை நடத்திய அடிப்படையிலும் கேரள ஏஜென்ட்டுகள் யார் யார் என்பது குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எது எது என்பது குறித்தான விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. சில எண்கள், அதாவது வாகனங்கள் வந்த எண்கள், சில எண்களை சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த வாகனங்கள் எங்கு இருக்கிறது என்பது குறித்தான ஆய்வையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.